Hello guys, welcome to my channel The Priya Life. இன்னைக்கோட வீடியோ ரொம்ப ஸ்பெஷல். ஆல்மோஸ்ட் நீங்க கெஸ் பண்ணிருப்பீங்க. I'm in the kitchen right now, so it is related to food. Food and வந்தா சாம்பார், கூட்டு, பொரியல், ரசம் அந்த மாதிரி இல்லாம இன்னைக்கு கொஞ்சம் ஸ்பெஷல். I'm going to make biscuits. Yes. So biscuits பாத்தீங்கன்னா after kids I started doing for them and I just went for few classes and all that. அதுக்கப்புறம் I learned it. But outside food kudukadadnala I started preparing at home. It is actually very healthy, nutritious and also simple. Okay, so இன்னைக்கு நான் ரெண்டு types of biscuit பண்ண போறேன். அது என்னன்னா கொஞ்சம் நெட்ல பார்க்கலாம். Come on, let's do it. நம்ம ஃபர்ஸ்ட் பண்ண போகிறது ஓட்ஸ் குக்கீஸ். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நான் இங்கே எடுத்து வச்சுருக்கேன். ஓகே, ஸோ நம்ம இதை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்துட்டு ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்த்துடலாம். ஓகே, ஸோ இதில் நம்ம ஃபர்ஸ்ட் வந்துட்டு we will add oats. Okay, and then oats flour and then some ragi flour. அதுக்கப்புறம் we will move on to the wet ingredients. Okay, wet ingredientsல first we'll take 100 grams of butter, 1 cup of powdered sugar, okay, some vanilla essence, கொஞ்சமா ஏலக்காய். ஓகே, இதை பண்ணிட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். See, can you see the consistency? இது நல்லா மெல்ட் ஆயிடுது. Now we will add all the dry ingredients. Okay, கொஞ்சம் பைண்ட் பண்ணுறதுக்கு we will add just 1 teaspoon of milk. மில்க் ஆட் பண்ண அப்புறம் உங்களுக்கு கொஞ்சம் எல்லாமே நல்லா ஈஸியாக பைண்ட் ஆகிடும், ஒன்றா சேர்ந்துடும் ஆக்சுவலி. ஸோ யூ வில் ஃபைண்ட் அ லாட் ஆஃப் டிஃப்ரென்ஸ் ஆஃப்டர் ஆடிங் மில்க். இதெல்லாம் நல்லா பைண்ட் ஆகிடுது. இது வந்துட்டு நம்ம ஒரு பேக்கிங் ட்ரேயில் போட்டு பிஸ்கெட் மாதிரி ஷேப் பண்ணிடலாம். குக்கீஸ் ஒரு பேக்கிங் ட்ரேயில் நான் குக்கீஸ் மாதிரி ஐ ஸ்டார்டட் டூயிங் இட். நம்ம கையிலே பண்ணிக்கலாம் அது. Meanwhile we have to preheat the oven. Preheat for 10 minutes and 180 degree and then biscuit 20 minutes cook பண்ண போறோம். See, nice, no? The garnish பண்ணதுக்கு I'm going to use some flax seeds, sesame seeds and pumpkin seeds. இங்க வந்துட்டு என்னோட பிஸ்கெட்ஸ் எல்லாம் ரெடியா இருக்கு. I mean before cooked biscuits. ஸோ இதுக்கு நம்ம வந்துட்டு இப்போ ஆல்ரெடி அவனை ப்ரீஹீட் பண்ணியாச்சு. இதை வந்துட்டு நம்ம உள்ள அவன்லேருந்து வச்சு எடுத்துட்டா one set biscuit over. Let's do it. Come on. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஒரு செட் ஆஃப் குக்கீஸ் நம்ம பண்ணியாச்சு. தட் இஸ் ஓட்ஸ் குக்கீஸ். செகண்ட் வந்துட்டு எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான குக்கி, அதுவும் வித் ஓட்ஸ் தான். பட் யூஸ்வலாக இந்த குக்கீஸ் வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு மைதா தான் யூஸ் பண்ணுவாங்க. பட் நான் வந்து அத்தனை மைதா கன்சியூம் பண்ண மாட்டேன். ஆப்வியஸ்லி கிட்ஸுக்கு டில் ஒரு 10-12 இயர்ஸ் தான் இவ்வளோ ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவேன் ஃபுட்டில். ஆஃப்டர் தட் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னா அது வரைக்கும் தான் போன்ஸ் எல்லாம் டெவலப் ஆகுது, மைண்ட் டெவலப்மெண்ட்டு எல்லாமே இருக்கிறதுன்றதுனால 10 to 12 இயர்ஸ் நான் ரொம்ப கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருப்பேன். ஸோ செகண்ட் நான் பண்ண போகிற பிஸ்கெட் ரெசிபி பார்த்தீங்கன்னாக்கா இட்ஸ் கோயிங் டு பி கோகனட் பிஸ்கெட் வித் ஆட்டா அண்ட் ஓட்ஸ் ஃப்ளவர். லெட்ஸ் டூ இட். ஸோ இதில் நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ஸ் ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணிடலாம். ஆட்டா 1 cup, oats flour 1 cup and then baking powder. We'll just give a good whisk. Okay, then we will go to the wet ingredients. Okay, wet ingredients la 100 grams of butter and then some powdered sugar. Okay, we will add in some vanilla essence and I will also add some elachi powder. இலாச்சி பவுடர் ஆட் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பர் டேஸ்ட் வரும். சுகர் அண்ட் ஏலக்காய் வந்துட்டு அல்டிமேட் காம்பினேஷன். இந்த டைம் பட்டர் நான் கொஞ்சம் மெல்ட் பண்ண வச்சுட்டேன், அதனால இட்ஸ் காட் நைஸ் டெக்ஸ்சர். இதில் ஃபஸ்ட்டு we will add all our dry ingredients. Give it a good mix. And then our hero, here comes our hero, coconut, scraped coconut. And also in the coconut cookies usually they'll add eggs. So if this is eggless coconut cookies, see, nicely it has come out. Nalla super binding.
So now நான் வந்துட்டு first set of cookies வந்துட்டு ரெடி ஆயிட்டு இருக்கு. So I have to wait for it to be done. அதுக்கப்புறம் தான் I can make this one. So அது வரைக்கும் இந்த டோ இப்படியே ரெஸ்ட் எடுக்கட்டும். Yes, my first set of cookies are done. உள்ளேருந்து எடுத்த உடனே நம்மளால சாப்பிட முடியாது. We have to wait for few minutes. Just can't wait to give it to my kids. They would love it. See the cookies, so nicely done. Okay, I'm tasting the cookies. So nice, very crunchy, nice, tasty. மேலே இருக்க அந்த seeds எல்லாம் just elevating the taste of the biscuit. It is so nice. I think you all have to try it. Next set வச்சிடலாமா நம்ம? So first set of biscuit நம்ம பண்ணிட்டோம். இப்போ second coconut oats biscuit. Okay, so இதுவும் அதே ப்ரொசீஜர் தான். ஓகே, இது நான் இன்னும் கொஞ்சம் சின்னதாக பண்ணலான்னு இருக்கேன். கொஞ்சம் நிறைய வைக்க முடியும் இல்லையா? Coconut cookies are my favorite. So all the cookies are done. இப்போ நம்ம இதை வந்துட்டு அதே 180 degreesல 20 minutes பேக் பண்ணி எடுத்துடலாம். A few moments later. Oh yes, so this yummy coconut oats cookies are ready. So இது எவ்வளவு சூப்பரா இருக்கு, செம்ம டெக்ஸ்சர்ல இருக்கு. நீங்க க்ளோஸா பார்த்தா உங்களுக்கு தெரியும். Looks so nice, செம்ம டெக்ஸ்சர், came out so well. This குட்டி one I made for my குட்டி baby. இதை இப்போ நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. Okay, let me just take one. Nice crunchy. சூப்பரா இருக்கு. ஸ்வீட் பிரேக் ஆகும்போதே செம்மையா இருக்கு. ஓகே, I've got my cookie jar. இதுல என் குக்கீஸ் எல்லாம் போட்டுறேன். அண்ட் ஸோ இன்னைக்கு நான் பண்ண பிஸ்கெட்ஸ் உங்களுக்கு எல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இட் இஸ் வெரி நைஸ் டு ஈட் அண்ட் வெரி ஹெல்தி டு டு கன்சியூம் ஆல்சோ. கண்டிப்பா ட்ரை பண்ணிட்டு என் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் உங்களுக்கு தெரிஞ்ச குக்கீஸ் எதுனால எனக்கு சொல்லுங்க, நான் ட்ரை பண்ணிட்டு உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். So thank you so much for watching my video. I hope you all like it. Please do like, share and subscribe my channel, The Priya Life. So next இந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட்ல உங்களை சந்திக்கிறதுக்கு I'm just waiting. அதனால so see you all. Tada, bye bye. Love you.